ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு கப்பு ரேஷன் அரிசி வச்சு ஒரு அழகான டேஸ்டியான ஒரு புது பலகாரம் தான் செய்ய போகிறோம். வாங்க செய்யறது எப்படி நம்ம சீக்கிரம் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு மெஷர்மெண்ட் கப் எடுத்துக்கோங்க. அந்த மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இதையே நம்ம ஒரு 4-5 தடவை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நிறைய தூசியெல்லாம் இருக்கும் ரேஷன் அரிசினால். அதுக்கப்புறம் இந்த அரிசியை நம்ம நல்லா வடிகட்டி எடுக்க போகிறோம். நல்லா வடிகட்டியாச்சு. நம்ம இது அரிசி ஊறவே எல்லாம் வைக்க வேண்டியதில்லை, நம்ம கழுவி அப்போவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ரொம்ப க்ளீனான ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. அந்த துணி மேலே நம்ம அந்த அரிசியை நல்லா பரவி விட போகிறோம். இது அப்படியே ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அந்த துணியில் இந்த எக்ஸஸாக இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும். அது அங்கே ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நம்ம மெஷர்மெண்ட் கப் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் எல்லாம் அதிகமாக வேணும்னா அது அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இதையே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. கோல்டன் ப்ரௌன் கலரெல்லாம் வேண்டியதில்லை, ஈரப்பதம் மட்டும் நமக்கு போகணும், அவ்வளோதான். இப்போது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இப்போது கேஷ்நட் எடுத்திருக்கேன். ஒரு 20 அளவுக்கு கேஷ்நட் எடுத்திருக்கேன். இதையே நாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணி எடுக்க போகிறோம். பொடி பண்ணும்போது நீங்கள் இடையில விட்டு விட்டு மிக்ஸி ஜார் ஓட்டி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட அரிசி நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு எப்படி அரிசி எடுத்தோமோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் கூடி தண்ணியெல்லாம் இல்லை. இப்போ ஒரு அடுப்பு பற்ற வச்சு ஒரு பெரிய கடாயை வச்சுக்கோங்க. ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன். எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இந்த அரிசியை நம்ம அதுக்குள்ளே போட்டு நல்லா பொரிய விட்டு ப்ரௌன் கலர் பதத்துக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவும் அரிசி போட வேண்டாம். 2 பார்ட்டு இல்லைன்னு 3 பார்ட்டாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த அரிசி நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இதையே நம்ம ஒரு தட்டில் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதுக்கு மேலே போட்டுடலாம். இப்போ 2வது செக்ஷனும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அந்த டிஷ்யூ பேப்பர் எதுக்குன்னா நம்ம ஆயிலெல்லாம் எக்ஸஸாக இருக்கிற ஆயிலெல்லாம் அது அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கு தான் டிஷ்யூ பேப்பரில் போட்டு எடுக்க போகிறோம். டிஷ்யூ பேப்பர் இடையில 1-2 நம்ம மாற்றி விட்டுடலாம். அப்படியே நல்லா ஆற விட்டு எடுக்க போகிறோம். இது பாருன்னா அங்கே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஆற விட்டு நல்லா எடுத்தாச்சு நம்மளோட அரிசியை. இதையே நம்ம மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு பொடி பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம தேங்காயெல்லாம் பொடி பண்ணி வச்சுருந்தோமில்ல மிக்ஸி ஜாரு, அதையே கலவெல்லாம் வேண்டாம். அதுக்குள்ளேயே நம்ம போட்டு நம்ம இதையே நல்லா பொடி பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட் மாதிரி ஃபைனாக எல்லாம் பொடி பண்ண வேண்டியதில்லை. பாருங்கள், இப்படி குறையாக கொஞ்சம் தருப்பாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணிக்கோங்க. எப்படின்னா இதுவுமே மிக்ஸி ஓட்டும்போது விட்டு விட்டு நம்ம மிக்ஸியை ஓட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மெஷர்மெண்ட் கப்புக்கு 2.5 கப் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். இந்த பாலை நல்லா நம்ம கொதிக்க விட போகிறோம். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம சர்க்கரை சேர்த்த போகிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இனிப்பெல்லாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும் எப்படி இனிப்பு. இது பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் இனிப்பு தான் நான் போட்டிருக்கேன். ஸ்வீட்டு மீடியமாக தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த தேங்காய் கேஷ்நட் இருக்கும் இல்லையா, அந்த பொடியை ஃபஸ்ட்டு நம்ம அந்த தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரிசி மாவையும் போட்டு ஒரு 2 தடவை மிக்ஸ் பண்ணால் நம்மளோடது ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த அரிசி மாவு இதெல்லாம் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதையே நம்ம 2 பார்ட்டாக திரிக்க போகிறோம். அதில் ஒரு பார்ட்டை நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறம் இது செட் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் நெய் தடவி விட்டுருக்கேன். நெய் தடவி நாம் இதில் இந்த பவுல் எந்த பவுல் எடுக்கிறோமோ அந்த பவுலில் நீங்கள் ஹாஃப் அளவுக்கு நீங்கள் அதையே செட் பண்ணிக்கோங்க. அதையே நல்லா நம்ம செட் பண்ணி விட்டுடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இது ஃபஸ்ட் எடுக்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுல் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்மளோட இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். இதையே நம்ம செகண்ட் பார்ட் இருக்கும் அந்த மாவில் அரிசி மாவில் நம்ம சேர்த்திட்டோம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதையே நம்மளோட அந்த மிக்ஸு
ஃபுல்லாக இதில் போட்டு நல்லா கலரி விட போகிறோம். இப்போது காஃபி பவுடர் நம்ம சேர்த்திருக்கங்காட்டி கொஞ்சம் ஸ்வீட் கொஞ்சம் எக்ஸஸாக நமக்கு தேவைப்படுது. அதனால நான் 1 டேபிள் ஸ்பூன் அதிகமாக சர்க்கரை சேர்த்திட்டோம். நீங்கள் சர்க்கரையெல்லாம் உங்களுக்கு பார்த்து நீங்கள் நல்லா போட்டுக்கோங்க. காஃபி பவுடரோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்குன்னா கொஞ்சம் அதிகமாகவும் கூட நீங்கள் காஃபி பவுடர் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட அந்த மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம செட் பண்ணி வச்சுருக்கிற அதே பவுலில் மேலால் 2 லேயராக நம்ம இதை செட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா ஃபுல்லாக நல்லா செட் பண்ணி நல்லா விட்டுடலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் தான் என்னோடய சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற ஆப்ஷன் மட்டும் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். சிம்பிளான நிறைய ரெசிபீஸ் என்னோடய சேனலில் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மேலால் கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு நான் கேஷ்நட்டு கொஞ்சம் பொடி பண்ணி மேலால் தூவி விட்டுட்டோம். இதே நாம் ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். இப்போ நாம் எடுத்து வெளியில் எடுத்து நம்ம இதையே கொஞ்சம் அந்த சைடெல்லாம் கொஞ்சம் விடுவிச்சு விட்டுடலாம். இப்போ ஒரு பவுலுக்கு நாம் இதை மாற்றிடலாம், போட்டுடலாம். எப்படி வந்துருச்சுன்னு நம்ம பார்த்துக்கலாம். வாவ், நம்மளோட அழகான நம்மளோட புது பலகாரம் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போது கீழே தான் நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறது கீழே தானே, அப்போ அதனால் வேறொரு பவுலுக்கு திருப்பி நம்ம போட்டுடலாம். பாருங்கள் நம்மளோட புது பலகாரம் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இது சின்ன வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு கொஞ்சம் கட் பண்ணி பீஸாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். அது நல்லா செட் ஆயிடுச்சு. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணலாம், இல்லை ரூம் டெம்பரேச்சரில் வெளியில் வேணாலும் வச்சு கூட நீங்கள் செட் பண்ணி விட்டுடலாம். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நமக்கு ரொம்ப செலவெல்லாம் இல்லை. இது நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே நம்ம இது செஞ்சுருக்கோம். உங்களுக்கு ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ 2 லேயராக எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஓகே கேஸ், மறக்காமல் என்னோடய வீடியோஸ் நீங்கள் ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டுக்கோங்க. டட்டா, பாய்.